أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலாவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே 33வது அத்தியாயம் 21வது வசனத்தினுள்ளே ஒரு அழகான செய்தியை நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா. இறை தூதருடைய அந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே, இதே போல அவருடைய வார்த்தைகளிலே, அவர்களுடைய நடைமுறைகளிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அதன் தொடர்ச்சியாக சொல்கிற பொழுது லிமன் கான எருஜுல்லாக வல்யௌமல் ஆகிற, நாளைக்கு மறுமையில அல்லாவையும் இதே போல மறுமை நாளையும் யார் பேர் ஆதரவு வைக்கிறார்களோ, ஆசைப்படுகிறார்களோ, அவர்களுக்கு இறை தூதருடைய வாழ்க்கையிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அழகான முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறான். அந்த வகையிலே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை இருக்குதா இல்லையா, வரலாறு இருக்குதா இல்லையா, அது ஒரு சிறப்பான ஒரு வரலாறு. இந்த உலகத்துல நிறைய தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிறந்தது முதற்கொண்டு இறக்கக்கூடிய காலம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இன்றைய நவீன உலகில் கூட எல்லா விதமான தொழில்நுட்பங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் கூட கொஞ்சம் நெருங்கி வந்திருக்குமா, கொஞ்சம் நெருங்கி வந்து சங்கடப்படாம கொஞ்சம் நெருங்கி வாங்க. வயசானவங்க கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க. எந்த அளவுக்கு நீங்க நெருங்கி உட்காரீங்களோ அந்த அளவுக்கு நன்மை உங்களுக்கு இருக்கு. அதாவது பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் கூட ஒரு தலைவனுடைய வரலாறு முழுமையாக பதிவு செய்யப்பட்டதாக நாம பார்க்க முடியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முழுமையான வரலாறு அழகான முறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் இறக்கக்கூடிய தருவாயிலே அவருடைய தலையிலே இத்தனை நரைமுடிகள் இருந்தது என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார். அந்த அளவுக்கு முழுமையாக பதிவு செய்யப்பட்ட வரலாறு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு.
இதே போல ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மானுட சமூகம் அத்தனைக்கும் வழிகாட்டக்கூடிய வகையிலே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு என்ன செய்கிறது இருக்கிறது. யாருக்கு எந்த விதமான வழிகாட்டல் தேவையோ அதை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஒரு விவசாயி, ஒரு வியாபாரி, ஒரு மருத்துவர், இதே போல ஒரு மார்க்க அறிஞர், ஒரு சாதாரண ஒரு பொதுஜன மக்கள், இப்படியாக யார் வேண்டுமானாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து அழகான ஒரு முன்மாதிரியை நாம் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். எனவேதான் இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கிற பொழுது மதம் கடந்து இருக்கக்கூடிய பிற மதத்தை சார்ந்த அறிஞர்கள் கூட ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வரலாறை என்ன செய்றாங்க, பாராட்டக்கூடிய காட்சி என்ன செய்றோம், நம்ம பார்க்கிறோம். ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு என்பது ஒரு பட்டை தீட்டப்பட்ட மாணிக்கத்தை போல எல்லா பகுதியிலும் ஒளி நிரம்பியதாக இருக்கிறது என்பதாக ஒரு அறிஞர் என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். இன்னொரு அறிஞன் சொல்லி காட்டுகிறான், இந்த கற்கண்டு இருக்கா இல்லையா, அதுல 4 சைடு இருக்கும். நீங்க எந்த பக்கத்துல உங்களுடைய நாக்க வச்சாலும் அது என்ன செய்யும், சுவைக்கும். அது போல ரசூலுல்லாஹ்வுடைய எந்த பக்கத்தை நீங்கள் புரட்டினாலும் கூட அது ஒரு சுவை மிகுந்த வரலாறாக இருக்கிறது என்பதாக ஒரு அறிஞர் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த வகையில ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை நாமளும் தெரிஞ்சுக்கிறோம். இது போன்ற நம்முடைய குழந்தைகளை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த சமூகத்தை இணைஞ்சிருக்கிறாங்க, கட்டமைச்சிருக்கிறாங்க. எப்படியான ஒரு சமூகத்தை அவங்க கட்டமைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, தானும் அவர்களை நேசிப்பார்கள், பிறரால் அவர்களாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கப்படக்கூடிய வகையிலே உண்டான ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு சில தலைவர்கள் நம்ம பார்த்தோம்னா, அந்த தலைவர்களை யாரும் நேசிக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பக்கத்துல குறைபாடு இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த அந்த சமூகம் தன்னை நேசிக்கின்ற, தானும் நேசிக்கின்ற ஒரு சிறந்த சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். தன்னுடன் இருப்பவர்களுடைய இதயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப லாகவமாக கையாண்டிருக்கிறார்கள். பொதுவாக யாரையாவது தன்னுடைய வழிக்கு கொண்டு வரன்னு சொன்னா அதிகாரத்தின் அடிப்படையில அல்லது ஏதாவது தண்டனையை கொடுத்து என்ன செய்வாங்க, அவங்கள தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த சட்டம், அந்த தண்டனை இதன் மூலமாக இல்லாமல் அன்பின் அடிப்படையில எல்லாத்தையும் தன்னுடைய பயப்படுத்தியவளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற வகையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. யாராவது ஒரு ஆளு நான் இன்ன ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு இதை படிக்கிறேன்னு சொல்லி யாராவது பகிர்ந்துக்கலாமா? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல பல பேர் எழுதியிருக்கிறாங்க. நிறைய தமிழ்ல வந்திருக்குது, ஆங்கிலத்துல வந்திருக்கு, அரபில வந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற வகையில் யாராவது படிச்சவங்க சொல்லுங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் இருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு புத்தகம் ஞாபகத்துக்கு வரலையா? ரஹீக், இதே மாதிரி நிறைய புத்தகங்கள் ஐஎஃப்டில என்ன செய்யறாங்க, ஜமாத் இஸ்லாமி சார்ந்த வகையில அவங்க புக்குகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. இது அல்லாம பல்வேறு தரப்பட்ட ஆட்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த முதற்கொண்டு இறந்த வரைக்கும் என்னவெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற வகையில அந்த வரலாற்றை ஒரு படிப்படியாக சொல்லக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து பெற்றதற்கு பின்னாடி அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையில, அதாவது ஒரு மிகச்சிறந்த அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான ஒரு மனிதனுடைய இதயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்றெடுத்திருக்கிறார். எப்படி அந்த குறுகிய காலகட்டத்தில இவ்வளவு இதயங்களை, இவ்வளவு தோழர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார்கள்? எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாவை விட, அதாவது தன்னுடைய தந்தையை விட ரசூலுல்லாவை பிரியக்கூடிய ஆட்கள்லாம் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் தனியா நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது தன்னுடைய தந்தை தன்னை கூப்பிடுறாரு, காணாம போன தந்தை கூப்பிடுறாரு, ஸைத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி. ஆனா அந்த தந்தையுடன் போறதுக்கு பிரியப்படாம ரசூலுல்லாவோட இணைஞ்சிருக்கிறாங்க. நான் இருக்கிறதுக்கு பிரியப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எதை வச்சு இதயங்களை வென்றெடுத்தாங்க? இந்த கோணத்துல யாராவது ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் சமீபத்துல அரபு நாட்டை சார்ந்த அதுகம் ஷர்காவி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறிஞர், அவங்க இந்த கோணத்துல ரசூலுல்லாவை அணுகியிருக்கிறாங்க. அதாவது ஒரு குறுகிய காலகட்டத்தில எப்படி இத்தனை மனித இதயங்களை ரசூலுல்லாஹ் வென்றெடுத்தாங்க, எப்படி அவங்க கவர்ந்தாங்க அப்படிங்கிற வகையில ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, வெளியிட்டு இருக்கிறாங்க. அது அரபுல இருக்கக்கூடிய அந்த விஷயம்
இலங்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல என்ன செய்யுது, கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்துவமாக என்ன செய்யுது வெளியாயிருக்கிறது. அந்த புத்தகத்திலிருந்து சின்ன சின்ன ஒரு 2-3 பக்கத்துல முடிச்சிருவார். அப்படியே வாழ்க்கை வரலாறு அப்படியே போய்கிட்டு இருக்கிறாம அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதுல நாம பெறக்கூடிய பாடங்கள் படிப்பனைகள் அப்படிங்கிற வகையில அவரே எழுதிக்கிட்டே இருக்கிறார். அது எல்லாத்தையும் பேசுறதான்னு சொன்னா ரமலான் முழுக்க என்ன செய்ய முடியும், பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய வரும். ஒரு குறிப்பிட்ட சில சம்பவங்களை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த கோணத்தினால ரசூல்லா எப்படி இதயங்களை வென்றெடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்தினால ஒரு சில சம்பவங்கள் நாம் பெற வேண்டிய பாடங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஹதீஸை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன ஹதீஸ்னா, ஒரு ஆளு ஒரு தீமையை செய்யறார், ஆரம்பத்துல ஒரு தீமையை செய்யறார், அதை பார்த்து இன்னொரு ஆளு தீமையை செய்யறார். இப்படியே தொடர்ந்து செஞ்சு கொண்டே நடந்தது என்று சொன்னால், இந்த முதல்ல துவங்கினாரா இல்லையா, அவருக்கு வந்து அந்த பாவத்தினுடைய தீமை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். இதே மாதிரி ஒரு ஆள் ஒரு நன்மையை செய்யறார், ஒரு நல்ல காரியத்தை என்ன செய்றாரு, முதல்ல ஒரு துவக்க புள்ளி வைக்கிறார். அதை பார்த்து என்ன செய்றாரு, நான் செய்யறேன், இந்த பையன் பண்றான், அப்புறம் நீங்க பண்றீங்க, இப்படியே தொடர்ந்து ஆட்கள் பண்ணிக்கிட்டே இருந்தா யார் ஆரம்பத்துல துவங்கினாரோ அவருக்கு என்ன செய்யுது, இந்த நன்மை பூரா போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறதாக ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் எப்ப சொல்லப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? குர்ஆனுக்கு எப்படி சபபு நுஸூல் இருக்குதோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன சில பொன்மொழிகளுக்கு என்ன செய்யுது, சில சபபு நுஸூல் என்ன செய்யுது இருக்குது. இதுக்குண்டான சபபு நுஸூல் என்னன்னு சொன்னா, ஒரு சமயத்துல ரசூலுல்லாஹ் வந்து இது போன்ற பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப கிராமப்புறத்தை சார்ந்த சில வறிய நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன செய்றாங்க, பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹ் அவங்கள பாக்குறாங்க, தலைவரி கோலமா இருக்கிறாங்க, உடையெல்லாம் கிழிஞ்சிருக்குது, வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்குது, சாப்பிட்டு ரொம்ப நாளா இருக்குமோ அப்படிங்கிற வகையில ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்கன்னா உடனே என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ், நாம அப்படியே கண்டுக்காம போயிரும். ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, கண்டு கொள்ளக்கூடிய சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மனிதாபிமானம் இதெல்லாம் குறைஞ்சு போன காரணத்தினால தான் நாம யாரையும் என்ன செய்ய முடியல, மனித உள்ளங்களை வென்றெடுக்க முடியல. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த மாதிரியான ஆட்களை பார்த்துட்டாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, டக்குனு என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்ப கையில காசு இல்ல, ஒண்ணும் இல்ல, உணவு இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, வந்திருக்கக்கூடிய தொழுகைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள்கிட்ட, தோழர்களே இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, யாராவது உதவி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்லி ரொம்ப நேரம் ஆகி போச்சு. ஆனா யாருமே என்ன செய்யல, அந்த மக்களுக்கு யாருமே உதவி செய்யல. இந்த நிலையில ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல வருத்தம் தெரிய ஆரம்பிக்குது, அவருடைய முகத்துல கவலை என்ன செய்யுது ஆரம்பிக்குது. அப்ப அதை பார்க்கிறாரு ஒரு சஹாபி, ஒரு அன்சாரி தோழர் என்ன செய்றாரு பார்க்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லி யாரு செய்யாம ரசூலுல்லாஹ் வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லி தன்னுடைய சோப்புக்குள்ள கைய விடுறாங்க. சில வெள்ளி காசுகள் இருக்குது, எடுத்து என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடி போட்டு அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆளு பண்ணதை பார்த்தா ஒரு சாதாரண ஒரு ஆளு, ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆள் கிடையாது. அதை பார்த்த உடனே என்ன செய்றாரு, இவரே பண்ணிட்டார், நாம என்ன பண்றது, பண்ணாம இருக்குன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்றாங்க, ஒவ்வொரு ஆளும் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய ஆரம்ப கட்ட அந்த நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரு ஒரு நன்மையை முதல்ல துவக்க புள்ளி வைக்கிறாரோ அதை எடுத்து யாராவது ஆட்கள் பண்ணினார்கள் என்று சொன்னால் தொடர்ச்சியாக அந்த முதல்ல செஞ்சாரா இல்லையா அவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க சொல்றாங்க. இதுல சொல்லிட்டு அந்த அதுகம் ஷர்காவி வந்து ஒரு அழகான முறையில படிப்பினையை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்ன படிப்பினைன்னு சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு டாக்டராக இருக்கலாம். யாராவது டாக்டர் இருக்கீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? யாரும் இல்ல. சரி, ஒரு டாக்டரா இருக்குன்னு சொன்னா நீங்க அன்றாட என்ன செய்றீங்க, பேஷண்ட்டுகளை பாக்குறீங்க, மருந்து மாத்திரை கொடுக்குறீங்க, காசு வாங்குறீங்க. ஆனா ஒரு மாசத்துல ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அன்றைக்கு வரக்கூடிய அந்த ஏழை நோயாளிகள் இருப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு வந்து நான் இலவசமாக பார்க்கிறேன் அப்படிங்கிற வகையில ஒரு ஆள் ஒரு காரியத்தை தொடங்குறாரு. இதை பார்த்து இன்னொரு மருத்துவர் என்ன செய்றாரு, இவர் பண்ற சமயத்துல நாம அப்படி பண்ணலாம், அவர் வந்து காது டாக்டரா இருக்கலாம், இவர் பல் டாக்டரா இருக்கலாம், இவர் என்ன செய்யறாரு. இப்படியாக ஒவ்வொரு டாக்டரா பார்த்து எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இவர் முதல்ல ஆரம்பத்துல ஒரு துவக்க புள்ளி வச்சாரா இல்லையா, அவருக்கு வந்து இந்த நன்மை பூரா போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக அது நம் சர்க்காவை என்ன செய்றாங்க, ஒரு செய்தியை சொல்றாங்க. இதே மாதிரி நீங்க ஒரு பெரிய வீடுகளுக்கு நிறைய ஓனராக இருக்கலாம், நிறைய ரூமுகளை என்ன செஞ்சுக்கலாம், வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான கட்டத்துல ஒரு ஆள் என்ன செய்றாரு, இது ரமலானுடைய மாசமா இருக்குது,
இந்த வாடகை வந்து நம்ம எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்முடைய வீட்டுகள்ல அறைகள்ல இருக்கிறாங்க. சில பேர் வசதியானவர்களா இருக்கிறாங்க, சில நடுத்தரமா இருக்கிறாங்க, சில ஏழைகளா இருக்கிறாங்க. அந்த மாதாந்திர வாடகையை கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு வந்து நான் இந்த ரமலானுடைய மாசத்துல மாத்திரம் என்ன செய்யறேன், அந்த வாடகையை நான் குறைச்சிடுறேன் அல்லது இல்லாமல் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இவரை பார்த்து இன்னொரு 10 பேர் செய்ய ஆரம்பிச்சாருன்னு சொன்னா, முதல்ல செஞ்ச இவருக்கு வந்து துவக்கப்பள்ளி வச்சவருக்கு எல்லாருடைய அந்த நன்மைகளும் போய் சேருவதாக நினைச்சாங்க. அதுகம் ஷர்காவியம் வந்து நினைச்சாங்க சொல்றாங்க. இதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல வந்து நிக்காக செய்றீங்க, ஒரு செல்வந்தரா இருக்கிறீங்க, நிக்காக செய்றீங்க. இன்னைக்கு சாதாரணமாக இன்னைக்கு நிக்கால பாத்தீங்கன்னு சொன்னா நாம செய்யக்கூடிய அந்த செலவுகள் இருக்கா இல்லையா, அது குறிப்பாக காயல்பட்டினம், கீழக்கரை, நாகூர் போன்ற இடங்கள்ல செய்யப்படக்கூடிய அந்த திருமணம், ஒரு திருமணத்துல ஒரு 5-6 திருமணத்தை நம்ம என்ன செஞ்சலாம், ஒரு ஏழை திருமணத்தை நடத்தி வச்சிருக்கோம். அப்ப அந்த மாதிரியான கட்டத்துல ஒரு ஆள் என்ன செய்றாரு, தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மகளுக்கோ மகனுக்கோ கல்யாணம் வைக்கிற சமயத்துல நான் இந்த மாதிரி சிறப்பான முறையில் எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறான், நான் வந்து நல்லா செலவழிக்கிறேன். இதே நேரத்துல எத்தனையோ ஏழை குமர்கள் வந்து வாடி வதங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற வகையில மனசுல பச்சாதாபப்பட்டு என்ன செய்றாரு, தன்னுடைய மகளுடைய அந்த கல்யாணத்தோடு சேர்த்து ஒரு ஏழை குமருக்கான ஒரு கல்யாணத்தை சேர்த்து நடத்தி வைக்கிறான்னு வைங்க. இதை இன்னொரு ஆள் பாக்குறாரு, அவரு பாக்குறாரு. இப்படி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுட்டா முதல்ல துவக்கப்பள்ளி வச்சாரா இல்லையா, அவருக்கு அதனுடைய நன்மைகள் பூரா போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக அந்த அதுகம் ஷர்காவை நினைச்சாங்க சொல்லி காட்டிருக்கிறார். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அந்த அதுகம் ஷர்காவை நினைச்சாங்க அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மக்களை வென்றெடுத்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வறிய மக்களோடய ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறார், அவங்களுடைய சிரமங்களை பார்த்திருக்கிறாங்க. அப்படி சிரமங்களை பார்த்தது காரணத்தினால தான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றிய மக்கள் அத்தனை பேரும் ஏழை மக்கள், எளிய மக்கள். ஆரம்பத்தில் அவங்களை ஈமான் கொண்ட அத்தனை மக்களும் ஏழை எளிய மக்கள் தான். அப்ப அந்த வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை மக்களை வந்து நினைச்சிருக்கிறாங்க, கவர்ந்திருக்கிறாங்க விஷயத்தை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கு. இது முதலாவது நிகழ்வு. அடுத்து இன்னொரு நிகழ்வு என்னன்னு சொன்னா, உதைபியா உடன்படிக்கை நடக்கிற சமயத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப அங்கங்க அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. அது யுத்தம் வந்துருமோ போர் வந்துருமோ அப்படிங்கிற வகையில இருக்கக்கூடிய கட்டத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அங்க இங்க போய் கொண்டிருக்கிற சமயத்துல அங்க ஒரு ஆளை பாக்குறாங்க. சலமா பின் அக்வா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியை நினைச்சாங்க பாக்குறாங்க. பார்த்து அவர் கையில ஆயுதம் இல்லாமல் இருக்கு. திடீர்னு போர் வந்துருச்சுன்னா புறப்படணும், ஆனா இவர் கையில ஆயுதம் இல்லாம இருக்கிறா. அப்படிங்கிற வகையில ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு ஆயுதத்தை அவங்க கையில போய் கொடுக்குறாங்க. இதை நீங்க எதுக்கு வச்சுக்கோங்க, பாதுகாப்பா வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்புறம் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்ப வர்றாங்க. வந்தா அந்த சலமா பின் அக்வாவுடைய கையில ஆயுதம் இல்ல, திரும்ப வெறும் கையோட இருக்கிறாரு இருக்கிறார். எப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆயுதம் கொடுத்தேன், என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்துல யார சொல்ல, நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க, ஆனா என்னுடைய சச்சா ஒரு ஆளு அவர் கையில ஆயுதம் இல்லாம இருந்தார். அவர் கையில நெஞ்சாரு ஆயுதம் இல்லாம இருந்தாரு. நான் வந்து கொஞ்சம் இளவட்டமான ஆள், அவர் கொஞ்சம் வயசான ஆளு, அவர் கையில இந்த ஆயுதம் இருக்கட்டும் சொல்லி அவர் கையில நினைச்சிட்டேன், நீங்க கொடுத்ததை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, பாராட்டுறாங்க. யார? சலமா பின் அக்வாவை நினைச்சாங்க, பாராட்டுறாங்க. எப்படி பாராட்டுறாங்க தெரியுமா? ஒரு மனுஷன் அல்லாட்ட வந்து கேட்கிறான், அல்லாட்ட பிரார்த்தனை பண்றான். எப்படி பிரார்த்தனை பண்றான்னு சொன்னா, இறைவா எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை எனக்கு பிரியமான இன்னொரு நபருக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு நினைச்சாரு. ஒரு ஆளு பிரார்த்தனை பண்றாரு. அவ்வாறு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஆளுக்கு ஒப்பான ஆளா நீ இருக்கிறியப்பா. அதாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நம்ம தான் வாங்கணும், ஆனா வாங்குறத எனக்கு கொடுக்காம எனக்கு பிரியமான ஒரு ஆளுக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு ஒருத்தர் பிரார்த்தனை செஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிருக்குன்னு சொல்லி அந்த அக்வா பின்னு சலமா பின்னு அக்வாவை ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, பாராட்டுறாங்க. இந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு அதுகம் ஷர்காவி வந்து சொல்றாங்க, அடுத்தவங்களை பாராட்டக்கூடிய அந்த பழக்க நம்ம இடத்துல வரும். நம்ம அடுத்தவங்களை வந்து ஏசிக்கிட்டே இருக்கிறோம். பிள்ளையா இருந்தா ஏசுறோம், மனைவியா இருந்தா ஏசுறோம், இதே போல கூட இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க ஏசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அவங்க நல்ல காரியம் பண்ற சமயத்தில் நினைச்சிருது இல்ல, நீங்க பாராட்டுறது இல்ல. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாராட்டின காரணத்தினால தான் அந்த மனித உள்ளங்களை நினைச்சிருக்கிறாங்க, அவங்க வென்றெடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில நீங்க உலகத்துல நீங்க பார்க்கலாம், நீங்க உங்களுடைய நடைமுறையில உங்க உலக வாழ்க்கையில உங்களுடைய சக நண்பர்களை மனிதர்களை நீங்க பார்க்கலாம். யாராவது ஒரு மனுஷன் இன்னைக்கு பொதுவா வந்து பெற்றோர்களை யாரும் வந்து கவனிக்கிறது இல்லைங்க. பெற்றோர்களை நினைச்சது இல்லை, பணம் காசு கொடுப்பாங்க, ஆனா கூட இருந்து ஹிதுமத்து பண்றது, அந்த கடைசி படுத்த படுக்கையா இருக்கிற சமயத்துல வந்து அவங்கள கவனிக்கிறதே கிடையாது. அதை ஒரு பெரிய பாரமாகவே கருதுறாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறையில் யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய ஆளை கூட, பெற்றோரை கூட, தாய் தந்தைய கூட ஒரு ஆளை கவனிச்சுக்கிட்டு தான் நீங்க வைங்க. அதை நீங்க பாக்குறீங்கன்னா
அந்த மாதிரியான ஆட்களை நீங்க பாராட்டுங்கன்னு சொல்லி அதுகம் செருக்காவை என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்படி நீங்க பாராட்டினா தான் இன்னொரு ஆள் என்ன செய்வான், அந்த பாராட்டின் அடிப்படையில மற்ற தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் சொல்லி அதுகம் செருக்காவே அவங்க சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு அன்பான கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, நல்ல இல்லறத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான கட்டத்துல வந்து அந்த இல்லறத்தை வந்து சரியான முறையில கணவன் மனைவியுடைய கடமைகளை பேணி இனிமையான இல்லறம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களை நீங்க பாராட்டுங்க. இதே மாதிரி மார்க்கத்தை பேணக்கூடிய நல்ல தோழர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களை மாதிரியான ஆட்கள் நீங்க பேணுதல் செய்யறீங்களா இல்லையா, இதுதான் எங்களை வந்து தீன்ல வந்து இஸ்திகாமத்தா வச்சிருக்குது அப்படிங்கிற வகையில் என்ன செய்யுங்க, நீங்க பாராட்டுங்க. யாராவது உங்களுக்கு கீழே ஒரு ஆளு தொழிலாளி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நல்ல அமானிதத்தோட நம்பகமான முறையில சரியான முறையில வந்து வேலை பார்த்துக்கிட்டான்னு சொன்னா அவரை பார்த்து பாராட்டுங்க. எப்படின்னு சொன்னா, அந்த உலகத்துல நல்லவன் இருக்கிறதுக்கு நீ எல்லாம் ஒரு சாட்சியப்பா அப்படிங்கிற வகையில் என்ன செய்யுங்க, அவரை நீங்க பாராட்டுங்க. நன்றா இந்த மாதிரி நன்றாக படிக்க நாங்க பயான் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்துல கூட அவங்க என்ன செய்றாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களை நீங்க என்ன செய்யுங்க, பாராட்டுங்க. அப்படி பாராட்டுவதன் மூலமாக அடுத்தவருடைய இதயங்களை நீங்கள் வென்றெடுக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க தன்னுடைய அந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு விஷயத்தை நீங்க நன்றாக தெரிந்துக்கிறவங்க, இந்த உலகத்துல வாழக்கூடிய நம்மோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இவங்க வண்ணத்து பூச்சிகளை போல. இந்த வண்ணத்து பூச்சிகளுடைய ரெக்கையில என்ன செய்யும், பல்வேறு விதமான நிறங்கள் இருக்கும், பார்ப்பதற்கு அழகான பாராட்டக்கூடிய நிறங்கள் இருக்கும். ஆனா அந்த வண்ணத்து பூச்சியால தன்னுடைய இறகுல இருக்கக்கூடிய நிறங்களை அதால் பார்க்க முடியாது. அடுத்தவங்க நிறைய நல்ல காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பண்றது அவங்களுக்கு தெரியாது. நாம பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் அதை பார்த்து நாம என்ன செய்யணும், புகழ்கிற சமயத்தில் அவங்க இன்னும் நல்ல காரியங்களை பண்ணுவாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க ஒரு அழகான ஒரு பாடத்தை நமக்கு நடத்துறாங்க. இது இரண்டாவது ஒரு நிகழ்வு. அடுத்து ஒரு மூன்றாவது ஒரு நிகழ்வை பாருங்க. ரசூலுல்லாஹ் எப்படி இந்த மனித இதயங்களை வந்து வென்றெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை பாருங்க. இப்போ ஒரு சாதாரணமாக அல்லாஹ் நம்ம படைச்சு வச்சிருக்காங்கல்ல, யாரும் வந்து கோச்சுக்கிற கூடாது. அல்லாஹ் படைச்சிருக்கிற சமயத்துல எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைக்கிறது கிடையாது. சில ஆளுகளை நல்ல குண்டா வெயிட்டா படைச்சிருப்பான், சில ஆளுகளை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா படைச்சிருப்பான். நம்ம பாக்குறோமா இல்லையா, இப்படி இந்த ரொம்ப ஒல்லியா இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்கிற சமயத்துல நமக்கு அதெல்லாம் அடக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் கூட சிரிப்பு வந்துடும். இதே மாதிரி ரொம்ப வெயிட்டா இருக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரியான ஆட்களை பார்க்கிற சமயத்துல நாம மார்க்கம் படிச்சிருக்கிறோம், அல்லாஹ் படைச்சிருக்கோம், இதை வந்து நம்ம ஏளனம் செய்யக்கூடாது அப்படி இருந்தாலும் கூட யதார்த்தமாக நம்முடைய உள்ளத்துல நெஞ்சிரும் ஒரு சிரிப்பு வந்து, நம்ம அடக்க முடிச்சா நினைச்சாலும் கூட நெஞ்சிரும் சிரிப்பு வந்துடும். இது மாதிரியான விஷயம் வந்து உலகத்துல நடைமுறையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நபி தோழர்கள்ல ஒரு ஆள் ஒல்லியா இருந்தார். யார் அந்த சஹாபி பேரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். வாங்க புக்கை வச்சுக்கோங்க, ஏற்கனவே வாங்குனீங்களா புக்கு? பிரபலியமான ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். ஆனா என்ன செய்வாங்க, ரொம்ப லீனா இருப்பாங்க, ரொம்ப லீனா இருப்பாங்க. அப்படி லீனா இருக்க சமயத்துல ஒரு சமயத்துல சஹாபாக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பாடம் தான் மிக முக்கியமான ஒரு படிப்பினை, வந்து மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒரு காற்று வேகமாக அடிக்குது, அவங்க ஆடை என்ன செய்யுது, விலகுது. விலகின உடனே அவங்களுடைய கால், கெண்டை கால் இருக்கா இல்லையா, அது ரொம்ப ஒல்லியா இருக்குது. அது சஹாபாக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரிய ஆரம்பிச்ச உடனே சஹாபாக்கள் டக்குன்னு திரிச்சிடறாங்க. இவ்வளவு ஒல்லியான ஒரு உடம்புக்காரரா, குச்சி மாதிரி என்ன செய்யுது இருக்கு. அதை பார்த்த உடனே நினைஞ்சிறாங்க சஹாபாக்கள், நினைஞ்சிறாங்க சிரிச்சிடறாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, அவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வந்து ஒரு சிறப்பான ஒரு சஹாபி, அவருடைய அந்த ஒல்லியான தோற்றத்தை பார்த்து இவங்க சிரிச்ச உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வரணும். ஆனா என்ன செய்யறாங்க, கோவப்படாம அந்த தோழர்கள்ட்ட ஏன் சிரிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன் சிரிச்சீங்கன்னு நினைச்சாங்க கேட்கிறாங்க. அவங்க யதார்த்தத்தை என்ன செய்றாங்க சொல்றாங்க. அந்த கெண்டைக்காலை பார்த்து அது ரொம்ப ஒல்லி குச்சியா இருந்துச்சு, எங்களுக்கு அடக்க முடியல, நாங்க சிரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏன் அப்படிங்கிற வகையில கேட்டுட்டு அவங்கள என்ன செய்றாங்க, சரி பண்றாங்க. சட்டுன்னு கோவப்பட்டுறல, இந்த இடத்த விட்டு இங்க காலி பண்ணிருங்க அப்படிங்கிற வகையில என்ன செய்யல, அந்த சஹாபாக்கள் மேலே ரசூலுல்லாஹ் கோவப்பட்டுறல. ஏன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கு விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னா, இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய அந்த கெண்டை காலை பார்த்து நீங்க வந்து சிரிக்கிறீங்களா இல்லையா, இந்த கெண்டை கால் வந்து நாளைக்கு மறுபையில வந்து இதனுடைய வெயிட்டு பாரதூரமாக இருக்கும். நாளைக்கு மீசான் தட்டு இருக்கா இல்லையா, அல்லாஹ் நிறுத்தி வச்சு பார்ப்பானா இல்லையா,
அதுல வந்து மிகப்பெரிய ஒரு வெயிட் உள்ளதாக இருக்கும் அப்படிங்கறத இங்க உணர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த சஹாபிக்கு எப்படி இருக்கும்? அவங்க கேலி பண்ணி சிரிச்ச உடனே அவங்க மனசு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா ரசூல்லா சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பா இருக்குங்கிற வகையில என்ன செய்றாங்க? அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரெண்டு விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேலன்ஸ் பண்றாங்க. ஒரு உடைஞ்சு போய் இருக்கிறாங்க யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுங்க வந்து அவங்க சொன்னதை பார்த்து, கேலி பண்ணதை பார்த்து, சிரிச்சதை பார்த்து உடைஞ்சு போய் இருக்கிறாங்க. அந்த உடைஞ்சு போன உள்ளத்தை எதை வச்சு நம்ம சரி பண்ண முடியும்? சுவனத்தை வச்சு தான் சரி பண்ண முடியும். சுவனத்தை விட அவங்களுடைய உடைந்த உள்ளத்தை சரி பண்ண முடியாது. அந்த பாராட்ட சொன்னது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே சுப செய்தி சொல்லி இருக்கிறாங்க, சொர்க்கவாசி அப்படிங்கிற வகையில சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப அந்த வகையில இந்த மாதிரியான வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துகிட்ட காரணத்தினால தான் எல்லாரும் ரசூலுல்லாஹ் மேல நினைஞ்சாங்க, பிரியம் கொண்டாங்க. இப்ப இந்த சில விஷயங்கள்லாம் 3 நிகழ்வுகளை கேட்டிருக்கிறீங்க. இதை கேட்டு நம்ம போயிடக்கூடாது. இதை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? கூட்டு வரணும், பாராட்டணும். இதே மாதிரி யாராவது வறிய மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இதே மாதிரி யாராவது கேலி செஞ்சாங்கன்னா அவங்களுடைய உடைத்த உள்ளத்தை வந்து என்ன செய்யணும்? சரி பண்ணக்கூடிய வகையில நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மளை வந்து எல்லாரும் என்ன செய்வாங்க? பிரியப்படுவாங்க. இப்ப அடுத்து ஒரு கேள்வி, மிக முக்கியமான ஒரு கேள்விங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஒரு கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஒரு வார்த்தை என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், இந்த மக்கள் என்னை ஊரை விட்டு வெளியேற்றுவார்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? ஒரு கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ், என்ன போய் இந்த மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த ஊரை விட்டு வெளியாக்குவாங்களா அப்படின்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நேரத்துல கேட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதலாக ஹிரா கோயில போய் என்ன செய்றாங்க? தங்குறாங்க. குர்ஆனுடைய வசனம் இறங்குற சமயத்துல அந்த முழு உருவத்தை பார்த்து பயப்பட்டு நடுங்கியவராக என்ன செய்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? வீட்டுக்குள்ள வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்து அப்படியே குளிர்ல வந்து போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு, என்ன போத்துங்கன்னு சொல்லி ஹதீஜாட்ட சொல்லிட்டு, நான் மிக பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை பார்த்துட்டேன்னு சொல்லி எனக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற வகையில் என்ன செய்றாங்க? தன்னுடைய அச்சப்பாட்டை வெளிப்படுத்துற சமயத்தினால அன்னை ஹதீஜா என்ன செய்றாங்க? சொல்றாங்க, நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, அல்லாஹ் வந்து உங்களை இழிவாக்க மாட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வை புகழ்றாங்க. நீங்க உண்மை பேசுறீங்க, உறவிகளோட சேர்ந்து வாழ்றீங்க, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறீங்க, யாராவது சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவி பண்றீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கேரக்டரை சொல்லி என்ன செய்றாங்க? அவங்கள வந்து ஆறுதல் படுத்துறாங்க. ஆறுதல் படுத்தினாலும் கூட அது என்னன்னு தெரியாத வகையில, இதுக்கு என்ன விவரம் கேட்கணுங்கிற வகையில தன்னுடைய சொந்தக்கார வரக்கா பின் நௌஃபல் என்ன செய்றாங்க? போய் ரசூலுல்லாஹ்விட்ட கூட்டு போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்ற சமயத்துலதான் அவங்க கேட்டுட்டு, அவங்க பழைய வேதங்கள்லாம் படித்த ஒரு வேத விற்பனராக இருந்த காரணத்தினால, நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை, நீங்க ஒரு நபியாக ஆக போறீங்க, நுபுவத்து உங்களுக்கு கிடைச்சிருக்குது, வந்தவர் யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி மூசா ஈசாவுக்கு வந்த ஜிப்ரீல் தான் அவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்றாங்க? சொல்லிட்டு, ஆனால் ஒரு கட்டத்தினால மக்கள் உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள். மக்கள் என்ன செய்வாங்க? உங்களை இந்த ஊரை விட்டு என்ன செய்வாங்க? வெளியேற்றுவார்கள் அப்படின்னு சொன்ன சமயத்துலதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை யார் புகழ்ந்திருக்கிறா? அவங்க மனைவி என்ன செய்றாங்க? புகழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சிறப்பான கேரக்டர் எல்லாம் சொல்லி புகழ்ந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு என்ன போய் அந்த மக்கள் வந்து ஊரை விட்டு வெளியாற்றுவாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? இதுல நமக்கு நிறைய பாடங்கள் இருக்குங்க. என்ன பாடம் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம கேட்டிருக்கிறோம், பல ஆலிம்கள் மூலமா கேட்டிருக்கிறோம். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்படை இருக்குது. என்ன போய் இந்த மக்கள் வெளியேற்றுவார்களா என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையில நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கு. என்ன பாடம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அது இல்ல, வேற யாராவது? எப்படி? இதை தாண்டி அதிகம் ஷர்காவி அவங்க சொல்றாங்க, பொதுவாக இந்த உலகத்துல ஒரு யதார்த்தமான ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து நம்முடைய கெட்ட பண்புகளுக்காக யாரும் நம்மை வெறுப்பது கிடையாது. கெட்ட பண்புகளுக்காக யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? நம்மளை வெறுக்க மாட்டாங்க. நம்முடைய நல்ல பண்புகளுக்காக வேண்டித்தான் மனிதர்கள் என்ன செய்வாங்க? நம்மளை வெறுப்பாங்க. இதான் யதார்த்தமான ஒரு பாடம். இதுல படிக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்ன, நான் இப்படி எல்லாம் நல்லவெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி நீங்க மனசுல நினைக்கிறீங்களா இல்லையா? அது நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
நம்முடைய கெட்ட பண்புகளுக்காக வேண்டி யாரும் நம்மளை வெறுக்க மாட்டாங்க. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் இருக்கா இல்லையா, இதுக்காக வேண்டித்தான் வெறுப்பாங்க. இப்ப அடுத்த சில வார்த்தைகளை நான் சொல்லுவேன். அப்படி சொல்ற சமயத்துல உங்களுடைய கற்பனையில அந்த அனுபவம் ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நீங்க யாருக்காவது எதையாவது வழங்காம இருப்பீங்க, யாருக்காவது ஏதாவது கொடுக்காம வழங்காம இருப்பீங்க. அவங்க மூலமா உங்களுக்கு எந்த தீங்கு வந்திருக்காது. நீங்க யாருக்கு வழங்கி கொண்டிருந்தீர்களோ, யாருக்கு நீங்க கொடுத்து கொண்டிருந்தீர்களோ, அவர்கள் மூலமா தான் உங்களுக்கு என்ன செய்யும், என்ன வரும், தீங்கு வரும். கற்பனையில ஏதாவது ஓடுதா உங்க குடும்பத்துல? இதுல எல்லாம் நீங்க ஏதாவது உங்க குடும்பத்துல ஓடணும். எனக்கு ஓடுது, உங்களுக்கு ஓடணும். நீங்க சிரிச்சிருக்கீங்க, நீங்க சிரிச்சுக்கிட்டீங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னா, ஒரு கையால் யார் உங்களிடத்துல இருந்து கை வாங்கினாரோ அவர்தான் உங்களை மறுகையால் முதுகுல குத்துவார். மறுகையால் அனுசிவாரு, அதுவும் சர்க்காவை அனுசிறாங்க சொல்றாங்க. மறுகையால் அனுசிவாரு, குத்துவார். நீங்கள் இந்த பையனுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு சரியா அமைக்கணுங்கிற வகையில அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒழுங்கு அமைத்திருப்பீர்கள். நல்லா பிழைச்சிட்டு போட்டு உங்களுடைய சொந்தத்திலேயே அல்லது நட்புலையே நீங்க இணைஞ்சிருப்பீங்க, ஒழுங்கு அமைத்திருப்பீர்கள். அவர்கள் தான் உங்களை சல்லி சல்லியாக உடைத்துக் கொண்டிருப்பார்கள். வியாபாரத்துல நட்பு ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் என்ன செய்வாங்க, உங்களை சல்லி சல்லியா உடைத்துக் கொண்டிருப்பார்கள். நீங்க யாருக்கு சிகிச்சை அளித்தீர்களோ அவர்கள் தான் உங்களை காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள். நீங்க யாருக்கு சிகிச்சை அளிச்சீங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க, உங்களுக்கு காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள். யாருடைய வாழ்க்கையில நீங்க விளக்கேற்றி வைத்தீர்களோ அவர்கள் தான் உங்களுடைய விளக்கை அவர்கள் அணைத்துக் கொண்டிருப்பார்கள். யாருடைய கண்ணீரை நீங்கள் துடைத்தீர்களோ அவர்கள் தான் உங்களை அளவைத்துக் கொண்டிருப்பார்கள். அது மனைவியா இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், நண்பராக இருக்கலாம். நடைமுறையில் உள்ள யதார்த்தமான ஒரு விஷயம். அது நம்ம சர்க்காவி அவங்க சொல்றாங்க. கடைசியா ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க, ஒரு பழமொழியை சொல்றாங்க. இந்த பார்வை இல்லாதவன் இருக்கிறான் இல்லையா, பார்வை இல்லாத ஒரு மனிதன் பார்வை கிடைத்த உடனேயே தூக்கி போறது எதங்க, தனக்கு அதுவரை உதவி கொண்டிருந்த அந்த கம்பை அவன் என்ன செய்வான், தூக்கி போட்டு விடுவான். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் வருவாங்க, உங்களை தூக்கி போடுவாங்க. ஆனா நீங்க உங்களுடைய கேரக்டர் மாற்றாமல் இருக்க வேண்டும். ரசூல்லா அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. ரசூல்லா நினைஞ்சாங்க, அவங்களுக்கு யாரெல்லாம் கெடுதி பண்ணாங்களோ அத்தனை பேருக்கு நினைஞ்சாங்க ரசூல்லா உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கும் அல்லாவுக்கும் மத்தியில தான், இவனுக்கு அவனுக்கு மத்தியில கிடையாது. யாருக்கும் நமக்கு மத்தியில தான் கேள்வி எனக்கு. நாளைக்கு அல்லாஹ் நமக்கு அவங்க மத்தியில நீ எப்படி நடந்த அப்படின்னு சொல்லி அல்லாவுக்கு மத்தியில நம்ம பதில் சொல்லணும். அந்த வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மீது அபாண்டமாக சொன்ன அந்த ஆளுக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தொலை வைக்கணும்னு சொல்லி போய் நின்னாங்களா இல்லையா? எப்படி நின்னாங்க? அப்படி நின்ன காரணத்தினால தான் அந்த மனுஷங்களை அவங்க வென்றெடுத்தாங்க. நல்லவன் கெட்டவங்க எல்லாம் ரசூல்லா பாக்குறது கிடையாது. நான் நல்லது பண்ணிக்கிட்டு இருப்பேன், யார் என்ன பண்ணாலும் சரி நான் நல்லது பண்ணிக்கிட்டு இருப்பேங்கிற வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த காரணத்தினால தான் அவங்க வென்றெடுத்தாங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக கடைசியாக அரை மணி நேரத்தில் முடிக்கணும். இன்னும் ஒரு முக்கியமான, இது ரமலானுடைய மாதமா இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் அதிகமான நம்ம நினைச்சிடும் எடுத்துக்கிறோம். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும், உங்களுடைய சத்தங்களை நீங்கள் உயர்த்த வேண்டாம், ஃபௌக சௌத்தின் நபி, ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை நீங்க என்ன செய்ய வேண்டாம், உயர்த்த வேண்டாம். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பாலிக்கும் லிபால், உங்களுக்கு மத்தியில நீங்க அதிகமான முறையில கரைச்சல் போட்டுக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சபைக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யாதீங்க, கரைச்சல்லாம் போடாதீங்க. அப்படி போட்டால் அன் தஹபத்த அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் நீங்க செஞ்ச நல்லறங்கள்லாம் நினைஞ்சிரும், அழிஞ்சு போயிரும். வான்தும் லா தஷூர், உங்களை அறியாத புறத்துல அதெல்லாம் அழிஞ்சு போயிரும், நீங்க செஞ்ச புண்ணியம் இல்லாம போயிரும் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குறான். அது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வீட்டுல சில சத்திரவு எல்லாம் ஏற்பட்டுக்கிறதுனால இந்த வசனத்தை என்ன இறக்குறான். இதெல்லாம் நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். ஆனா இந்த வசனத்துக்கு பின்னாடி நடந்த ஒரு செய்தியை நாம என்ன செய்யணும், எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சாபித் பின் கைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் சஹாபி, அவங்க எப்பயுமே பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனா திடீர்னு என்ன செய்யல, அவரை காணல. திடீர்னு என்ன செய்யல, காணல. இப்ப ரசூல்லா ஒரு நாள் பாக்குறாங்க, 2 நாள் பாக்குறாங்க, 3 நாள் பாக்குறாங்க, ஆளு தொடர்ந்து வரலன்னு சொன்ன உடனே என்ன செய்யறாங்கன்னா, சாயித் பின் முஆத் போய் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் சாபித் பின் கைஸ் நம்மளை அடிக்கிறக்கா பாத்துக்கிட்டு இருப்பாரு, துளைக்கெல்லாம் வந்துகிட்டு இருப்பாரு, இப்ப ஆளை காணலையே. இதெல்லாம் ஒரு டெக்னிக். யாராவது ஒரு காணல்னு வைங்க, அவங்கள பத்தி நம்ம தேடுறன்னு வைங்க, அந்த தேடுற மனுஷனுக்கு நாம தேடுற விஷயம் தெரிஞ்சா நம்ம மேல பிரிய வருமா வராதா? கண்டிப்பா பிரியம் வரும். ரசூல்லா அந்த மாதிரி நடந்திருக்கிறாங்க. இந்த மனுஷ உள்ளங்களை கவர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதாங்க. பெரிய ஆட்கள் நம்ம பார்ப்போம், ஆனா ஒரு அடிமட்ட தொண்டர்களை நம்ம பார்க்கறதே கிடையாது.
அவன்கிட்ட என்ன நம்ம பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருந்துரும். ஆனா அவங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய உள்ளங்களை என்ன செய்யலாம், நம்ம வந்து வென்றெடுக்கலாம். இப்ப சாபித்துபுனு கைஸை பத்தி சாதுபுனு முஆத்தை விசாரிக்கிறாங்க. என்ன ஏன் வரலன்னு சொல்லி கேட்கிற, ஏதாவது நோயா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, விசாரிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் தான், நோயெல்லாம் கிடையாது. ஆனா நீங்க சொன்னதுக்கு பின்னாடி தெரியுது அவர் வராது, நான் எதுக்கு போய் விசாரிச்சுட்டு வரேன்னு நினைச்சாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ரசூல்லா அவங்கள தேடுறாங்க, உங்களை காணலன்னு சொல்லி கவலைப்படுறாங்க, ஏன் வரல அப்படின்னு சொல்ற சமயத்துல அவங்க மேல நாம சொன்னோமா இல்லையா, அந்த வசனத்தை அவர் சொல்றாரு. யாரு? அந்த சாபித்துபுனு கைஸ் நினைச்சாங்க, அந்த வசனத்தை சொல்றாங்க. எந்த வசனம்? ரசூல்லாவுக்கு முன்னாடி உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீங்க, அப்படி உயர்த்தினால் என்ன செஞ்சிடும், உங்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு விடும், உங்களை அறியாத புறத்துல அழிக்கப்பட்டு விடும் சொன்னாங்களா இல்லையா? அந்த வசனம் இறங்கின உடனே எனக்கு கவலை வந்துருச்சு. ஏன் கவலை வந்துருச்சுன்னா, என் சத்தம் கொஞ்சம் பெருசா இருக்கும், என் சத்தம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஒருவேளை நான் அந்த மாதிரி என்னுடைய விஷயமா தான் அந்த குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டிருக்குதோ அப்படிங்கிற எண்ணப்பாட்டுல பயத்துல நான் வீட்டிலே உட்கார்ந்து தொழுதுக்கிறேன்னு சொல்லி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்றாங்க, அவங்கள ஆறுதல் படுத்தியதாக நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கணும். இப்ப இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு சொன்னா, நாம எத்தனையோ தடவை குர்ஆனை ஓதுறோங்க. குர்ஆனை வந்து அர்த்தம் தெரிஞ்சு ஓதுறோமா இல்லையா? அப்படி ஓதுற சமயத்துல என்னைக்காவது ஒரு வசனத்தை ஓதுற சமயத்துல இது ஏன் சம்பந்தப்பட்ட வகையில தான் இது இறங்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வந்திருக்குதா என்னைக்காவது? உதாரணமா, ஒரு பாவ மன்னிப்பு தொடர்பு சம்பந்தமான ஒரு வசனத்தை வாசிக்கிற சமயத்துல நான் என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சிருக்கிறேன், அதனால பாவ மன்னிப்பு தேடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நம்முடைய உள்ளத்துல ஏற்பட்டிருக்குதா அப்படி நம்ம என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். தர்மம் சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது வசனங்களை வாசிக்கிற சமயத்துல நான் ஏதாவது தர்மம் செஞ்சிருக்கிறானா அப்படிங்கிற வகையில நமக்கு அந்த ஃபீலிங் வந்திருக்குதா அப்படி நீங்க யோசிச்சு பார்க்கணும். இதே போல உறவோடு சேர்ந்து வாழக்கூடிய விஷயங்கள் இருக்கா இல்லையா, இது நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குது. ஆனா வந்து அந்த வசனங்களை வாசிக்கிற சமயத்துல நான் அக்காவோட பேசாம இருக்கிறேன், என்னுடைய தம்பியோட பேசாம இருக்கிறேன், சின்னம்மாவோட பேசாம இருக்கிறேன், சாச்சாவோட பேசாம இருக்கிறேன், இது ஏன் சம்பந்தப்பட்ட வகையில தான் எல்லாம் இறக்கி இருக்கிறா அப்படிங்கிற வகையில அதை கணிச்சு அந்த உறவை நம்ம சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோமா, அந்த ஃபீலிங் நம்ம இடத்துல ஏற்பட்டு இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பார்வையை தாழ்த்தக்கூடிய வகையில சில குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கிற சமயத்துல, நாம ஸ்மார்ட் போனை பார்த்துக்கிற சமயத்துல, தவறான காட்சிகளை பார்க்கிற சமயத்துல அந்த வசனம் நம்முடைய ஞாபகத்துக்கு வந்திருக்கிறதா என்று நாம யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்கள் வந்து வெறுமனே வாசிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அருளல, நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் அருளிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாட்டோடு நாம் அந்த குர்ஆனை அணுகுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய தினத்துல நாம் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடப்பதற்குண்டான தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.